தெரியாதான் நாங்கள் போவோம் வருவோம் ஆண்டவரை தேடுவோம். ஆனா முழுமையா நாங்கள் ஆண்டுக்குள்ள வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தது சகோதரன் மூலமா. ஜிஹெச்சி ஆஸ்பத்திரி தான் எனக்கு கர்த்தர் நடத்தினார். வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாமபடி நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது, ஆனாலும் ஒரு பக்கம் சொந்தமா இருந்தாலும் ஒரு பக்கம் என் கணவருக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த ஆஸ்பத்திரியில என் கணவருடைய சகோதரனும் அந்த இடத்துல வேலை செய்திருந்தாரு ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில. அப்போ அந்த இடத்துல சகோதரன் கிட்ட வரல. ஆனாலும் இந்த சகோதரன் ஆண்டவர்களுக்கு தெரிஞ்சு கர்த்தர் குறித்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு அங்கே சொல்லும்படி அந்த நாளில எங்க வீட்டுக்கார ஆண்டவர் அறியாத உலகத்துல எல்லா கோவில் குளத்துக்கும் வருஷம் போய் வந்தவர். ஆனாலும் அந்த நேரத்துல அவருக்கு வியாதி வந்த பிற்பாடுதான் சகோதரன் மூலியமா தேவனுடைய சத்தியத்தை சொல்லும்படி கர்த்தர் அங்க உதவி செய்தார். அதே நாள்ல நாங்க எந்த இடத்துல எந்த ஆஸ்பத்திரியில போனாலும் எந்த வார்டுல போனாலுமே சகோதரன் எங்க பின்னாடிதான் வருவார். ஏன் அங்க பார்த்தா அங்க நிற்பாரு, இங்க பார்த்தா இங்க நிற்பாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கும் போது கூட நாங்க முன்ன வரோம் பார்த்தா பின்னாடி வராரு. கர்த்தர் அவருக்கு கொண்டு எங்களை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கடன் பிரச்சனைனாலும் எவ்வளவு கணவனுக்கு வியாதினாலும் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இருந்தோம். டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டார்கள். பிள்ளைங்களுக்கு என்ன வச்சிருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கேட்கும்படி, அப்போ எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லையே உடம்புல அப்படின்னு சொல்லும் போது இவர் சொன்ன சத்தியத்தை தேவனுடைய வார்த்தை அவருக்கு பிடித்தது. அதே செவ்வாய்க்கிழமை டைம்ல சர்ச்சைக்கு வா, உனக்கு பிடிச்சா நீ வந்து உட்காரு, இல்லைன்னா விட்டுடுன்னு சொல்லிட்டு 11ஆம் தேதியில எங்க சபை இருந்தது. அந்த சபைக்கு நாங்கள் போனோம். அந்த நாள்ல கூட அந்த பாவம் செய்தது கடைசியாக அந்த பாவத்தை அங்கே செய்து கை காலெல்லாம் கழுவிட்டுலாம் வந்து சமூகத்தில் வந்து உட்கார்ந்த உடனே தேவன் அவரை பிடித்தார். அப்போ எங்கள் குடும்பத்தையும் பிடித்து நாங்கள் முழுமையாக ஞானஸ்தானம் எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதனால இன்ன வரைக்கும் கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புவேன்னு சொன்னது போல நான் ஒன்றுத்துக்கு தகுதியில்லாத மகள், ஆனாலும் கர்த்தர் இந்த நாள்ல ஒரு ஊழியத்தை செய்யும்படி ஒரு சபையை செய்யும்படியும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதுக்கு முன்பாக சகோதரனை தான் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் ஆண்டவர் அறியாத இருந்தோம். இவர் மூலமா சத்தியத்தை அறிந்து இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஒரு சாட்சியாக தேவன் வைத்ததுக்காக கர்த்தர் கொடான கோடி